சென்னை சூளைமேட்டில் 72 வயது முதியவர் மீது 3 பேர் சரமாரி தாக்குதல். கிரிக்கெட் விளையாட்டின் போது மகள் மீது பந்து பட்டதை தட்டி கேட்ட போது வாக்குவாதத்தில் அடி உதை. அன்னைக்கு விளையாடி இருந்துச்சு, பால் மேல பட்டுச்சோம், பால் மேல போட்டுச்சுன்னா 2 பேரும் ஆத்தா மூணு கல் எடுத்து அடிக்கிறாங்க. அந்த பையன் மேல இருந்து கீ விட்டது லேட்டா கீழே அடிச்சிருந்த பத்து. அந்த கதவை உடைச்சாங்க, என்ன கூப்பிட்டாங்க அடிக்கிறதுக்கு, என் புருஷனே அடிக்கிறதுக்கு வந்தாங்க. குழந்தை சார் நான் வச்சிருந்தேன், ஜுரம் அடிக்குது குழந்தை. இந்த பொண்ணு தண்ணி அடிச்சுது, 2-3 தண்ணி அடி. அம்மா குழந்தை ஜுரம் அடிக்குதுமா, அடிக்காம சொல்றேன், கேட்கல சார். திருப்பி அடிச்சு குழந்தை அலறிச்சு உடனே என்ன பண்ண, இப்படி தட்டினேன். இதுதான் இப்படி தட்டின குடும்பம் தான். நான் வேற ஒன்றும் பண்ணல. அவங்க வேற மாதிரி பண்ணி கேஸ் போட்டு என்னை உள்ள வச்சுட்டாங்க. நானும் உள்ள இருந்துட்டு வந்துட்டேன் வெளியே. என்ன இப்போ அன்னைக்கு குழந்தை விளையாடி இருந்துச்சு, பால் மேலே பட்டுச்சோம், பால் மேலே போட்டுச்சுன்னா 2 பேரும் ஆத்தா மூணு எடுத்து கல் எடுத்து அடிக்கிறாங்க. அந்த பையன் மேலே இருந்து கீ விட்டது லேட்டா தூக்கி அடிச்சிருந்த பாரு சார். காலில் அடிப்பட்டு இந்த மாரில் வலி தாங்க முடியல. அதான் சார் வருத்து பரிசு அந்த குழந்தை அது இவங்க விளையாடி இருந்துச்சு சார். பால் மேலே பட்டுச்சு, அவன் அடிச்சு அவங்க தம்பி அடிச்சுது. அந்த பையன் ஏமா குழந்தை மேலே பால் அடிக்கிறீங்கன்னு தான். அதுக்கு ஆத்தாள் 3 சேர்ந்து அடிச்சாலுங்க. அந்த பையன் மேலே இருந்து உடனே என்ன அடிக்கிறான். அதான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார், அவங்க எடுக்கல ஒன்றும். என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் பணம் வாங்கின்னு விட்டாங்க. அவனை கேஸ் போடுறேன்னு தான் சொன்னாங்க சார். கேஸ் போடல. அவனை பணத்தை அவங்க பையன் வேலை செய்கிற இடத்துல இருந்து பணம் வந்து கொடுத்து வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி நடந்துக்கிறது முன்பகை தான் காரணமா இல்லை வேணுமெண்டே பண்றாங்களா? எதுக்காக? இது வேணுமெண்டு தான் சார் பண்றாங்க. இங்க இப்போ உங்க மேல ஏற்கனவே அந்த போஸ்கோ வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா ஏற்கனவே அவங்க தான் வழக்கு கொடுத்தாங்களா? அவங்க தான் சார் கொடுத்தாங்க. அதான் சார் குழந்தை மேல தண்ணி அடிச்சு ஜுரம் அடிக்குது. ஏமா குழந்தை ஜுரம் அடிக்குதுமா வேணாமான்னா கேட்கல சார். தண்ணி அடிச்சு குழந்தை அலர்ஜி உடனே நான் இப்படி தட்டினேன். அதுதான் அது வேற. இந்த கதவை உடைச்சாங்க, என்ன கூப்பிட்டாங்க அடிக்கிறதுக்கு, என் புருஷனே அடிக்கிறதுக்கு வந்தாங்க. என்னால முடியல, நிக்க கூட முடியாது சார். என்னால என்ன அவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க. வெளியே வாடி, உன்னால் தாண்டி வாடி, வெளியே வாடி வெளியேன்னு சொல்றாங்க. என்ன அடிக்கிறதுக்கு வந்தாங்க. என்னால ஏந்து நிக்க முடியல. அப்படி தட்டா ஆடுது உடம்பு எனக்கு. எங்க வீட்டுக்கார கூப்பிடுறாங்க, நான் வயல நிக்கிறேன்னு, நான் மறைச்சு நிக்கிறேன்னு என்ன அடிக்கிறாங்க. தள்ளி போ அவனை கூப்பிடுன்னு சொல்றாங்க சார். அதான் அங்க நடந்த சம்பவம் தான். வெளியே நின்று உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க பால் விளையாடி மேல பட்டுட்டு இருக்கு. மேல படுதுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. அது பொண்ணு அசிங்கமா பட்ட உனக்குன்னா வந்துச்சு, ஏது வந்துச்சுன்னு சொல்லி அசிங்கமா பேசிட்டு இது பண்ணிட்டு அவர் மேல திருப்பி பால் எடுத்து போட்டுக்குது அடிக்கிறதுக்கு. அவர் நெஞ்சு மேலேயே விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் அது அவங்க அம்மா குரல் கொடுத்தோன்னா அவங்க அம்மா பேட்டோட வந்து அவரை பயங்கரமா அடிச்சுட்டு மேல இருந்து ஒரு பையன் வந்து செம்ம அடி அவனை அடிச்சிச்சு. அந்த பையன் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ற பையன், இங்கே தங்கியிருக்கான், மேல் வீட்டில் தங்கியிருக்கிறான். அந்த பையனை அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த பொண்ணு மேல இருந்து கூப்பிட்டுட்டே இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பொண்ணை அடிச்சு, என் பொண்டாட்டி நீ எதுக்கு அடிப்பேன்னு சொல்லிட்டு அவரை இது பண்ணி அவரை பயங்கரமா அடிச்சு இது பண்ணியிருக்காங்க.